இல்லைங்க, அந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த படம் பண்ணல சார். இல்லை, அந்தந்த வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு 36 வயசு, அப்படி 37. ஸோ ஏஜ் பிரிங்ஸ் இட்ஸ் மெச்சூரிட்டி. Rajni sir and Kamal sir, they are the role models for the stars today. Last 5 years have been very difficult. In the last 5 years, நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், எதிர்பார்த்த படங்கள் வெற்றி அடையலை. நேரடியாக போய் ரஜினி சாரை சந்திச்சு we wanted his consent. But basically I'm a very private person. Basically a very private person. I like to be தனிமை ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் படம் ஆரம்பிக்கிறப்பவே we wanted ரஜினி சார்ஸ் அப்ரூவல். ஸோ நேரடியாக போய் ரஜினி சாரை சந்திச்சு we wanted his consent. And நேரில் போய் கேட்டேன், இந்த மாதிரி சார் நாங்கள் எனி ஆஃப் யோர் ஓல்ட் ஃபிலிம்ஸ் ரீமேக் பண்ணலாம்னு கேட்டதுக்கு he was very excited. நான் அவராக கேட்டார், which film would you like to remake-னு கேட்டதுக்கு he said பில்லா. அண்ட் உடனே ரஜினி சார் gave us approval. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ we have started this project with the blessings of the superstar Mr. Rajinikanth, for which I take this opportunity and would like to thank sir for being very magnanimous enough and having accepted and having given us the go ahead signal, whatever. So thanks sir. And எந்த அளவுக்கு நாங்கள் if we are expecting your expectations, அதை நீங்கள் படம் பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபார் யூ. நீங்கள் படம் பார்த்துட்டு இட் இஸ் ஃபார் யூ டு லெட் us know as to how the film is shaped up. இல்லைங்க, அந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த படம் பண்ணல சார். ரஜினி சாரும் கமல் சாரும் they are the role models for the stars today. இன்றைக்கி இருக்கிற நடிகர்களுக்கு they are the role models. அண்ட் கடந்த சில வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் ஆர் பீயிங் ரீமேட். டைட்டில்ஸை வந்து திரும்ப அதை பழைய டைட்டில்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ரீமேக் பண்ணுற ஐடியா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடியே இந்த ஐடியா வந்தது. இதை ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா சார் நான் கேட்டதுக்கு they were not too keen. ஸோ அதுக்கிடையில் வந்து நிறைய படங்கள் வந்துருச்சு. ஷாருக் கான் ஹிந்தியில் வந்து டானை ரீமேக் பண்ணார். தென் சமீபத்தில் தமிழ்லேயே வந்து நான் அவன் இல்லைங்கிற படம் வந்து ரீமேக் பண்ணிட்டு வியாபார ரீதியாக டென்டலோட சக்ஸஸ். ஸோ ஆனந்தா பிக்சர் சர்க்கிட்ஸும் நானும் வந்து ஒரு படம் பண்ணுறதை பற்றி நாங்கள் பேசுகிறப்போ நான் சஜஸ்ட் பண்ணேன் சார் பழைய படம் ரீமேக் பண்ணலாம். தென் பில்லா மைண்டுக்கு வந்தது. ப்ரொடியூசர்ஸ் அவர் ஆக்சுவலி இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர். கடந்த 60 இயர்ஸாக டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கார் மிஸ்டர் சுரேஷ். அண்ட் இது ஆல்சோ ஃபைனான்சர், லீடிங் ஃபைனான்சர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். முதல் முறையாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் படத்தை. ஐடியா வந்து சொல்கிறப்ப அவருக்கு வந்து பிடிச்சிருந்தது. he was excited. பட் உள்ளுக்குள்ளே ஒரு அப்ரிஹென்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நேரடியாக போய்ட்டு ரஜினி சார்கிட்ட பேசி அவரோட பர்மிஷனை கேட்டுக்கிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ணோம். ரஜினி சார் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ரொடியூசரை வந்து அவர்கிட்ட பேச சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் ஃபெல் இன்டு பிளேஸ். ஸோ பட் இந்த சூப்பர் ஸ்டார் நாங்கள் அந்த இதுக்கே நாங்கள் வரல. ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட், முழுக்க ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கணும், ரிப்பீட் ஆடியன்ஸஸ் வரணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அண்ட் ஆஸ் அ ஃபேன் இட் இஸ் our டெடிகேஷன் டு ரஜினி சார்.
பில்லா இஸ் அ டெடிகேஷன் டு ரஜினி சார். வேற எந்த நோக்கமும் கிடையாது. சார், நாங்கள் என்றைக்குமே எதிரிகளாக இருந்தது கிடையாது. ஓகே, நமக்குள்ளே டெஃபினெட்லி போட்டி இருக்குது. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி சார், போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு பர்சனல் லெவலில் யாரையும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம். ஸோ எப்படி உங்களுக்குள்ளே போட்டி இருக்கோ அதே போல் வந்து எங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்குது. பட் பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது சார். ஸோ டெஃபினட்டாக நாங்கள் எதிரிங்க கிடையாது. Professionals, very very good actresses. I'm happy to work with them. Very very professional actresses. நிறைய பேர் இருக்காங்க சார். To begin with my parents, they are my biggest role models. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரஜினி சார், கமல் சார், they are all existing. They such legends in their own rights. So definitely I think இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து ரஜினி சார், கமல் சார் are the role models as far as acting is concerned. அந்தந்த வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு 36 வயசு, I'll be 37 soon. So age brings its maturity. Along with age comes maturity. இன்னும் ஒரு 10 வருஷம் கடந்து அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டி எடுத்தால் மேபி அந்த 10 இயர்ஸ்க்கு உண்டான மெச்சூரிட்டி உங்களுக்கு தெரியலாம் சார். என்னங்க? இல்லை, நான் யாருக்கும் எதையும் சொல்ல வரலைங்க. இட் இஸ் மை ப்ராமிஸ் டு த மீடியா. இன்ஃபேக்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், வருஷத்துக்கு 3 முறை நான் மீடியாவை சந்திப்பேன் நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ப்ராமிஸை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை கருத்து சொல்கிறதுக்காகவோ நான் வந்து ஐம் நாட் காலிங் ஃபார் அ ப்ரெஸ் மீட். இட் இஸ் மை வே ஆஃப் தேங்கிங் த மீடியா. இப்போ நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன், மீடியா இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் தி ஆக்டர் அண்ட் தி ஆடியன்ஸ், தி ஃபேன்ஸ், மாஸ். இட் இஸ் மை கெஸ்டர் ஆஃப் தேங்கிங் யூ ஆல். பிகாஸ் இந்த 15 வருடங்களில் வந்து நான் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. யூ பின் அ கிரேட் மாடல் சப்போர்ட் டு மீ. இன்ஃபேக்ட் the last 2 years எனக்கு வந்து the bad, what shall I say, the experiences, அப்போ வந்து மீடியா அண்ட் ஃபேன்ஸ் மட்டும்தான் குரல் கொடுத்தீங்க. அதை என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அண்ட் நோ அதர் ரீசன்ஸ், நத்திங் எல்ஸ். ஷாலினி அண்ட் பிறக்க போகிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும். இட் இஸ் மை ப்ரேயர் டு காட். என்ன ஆரோக்கியமான குழந்தை. சாரி, இல்லை, சேம் திங். சாரி சார், நோ கமெண்ட் சார். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டு மை ஃபேன்ஸ். ரொம்ப லாயலாக இருந்திருக்காங்க. லாஸ்ட் 5 years have been very difficult. எனக்கு இந்த லாஸ்ட் 5 years நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், எதிர்பார்த்த படங்கள் வெற்றி அடையலை. பட் எல்லாத்தையும் மீறி தே ஆர் ஸ்டில் என் மேலே ஒரு நம்பிக்கை, என் மேலே ஒரு பாசம், அந்த விஸ்வாசம் அண்ட் அவங்க காட்டுற அந்த என்கரேஜ்மெண்ட் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. பட் பேசிக்லி ஐ எம் வெரி ப்ரைவேட் பர்சனுங்க. பேசிக்காகவே வெரி ப்ரைவேட் பர்சன். ஐ லைக் டு பி. எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். பப்ளிசிட்டி, எஸ், ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதையும் மீறி ஒரு லைஃப் இருக்குது, அதையும் மீறி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். நேரத்தை வீணாக்காதீங்க. பிகாஸ் அந்த டைம் இஸ் ப்ரெஷியஸ். அந்த 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 வயசு இருக்கிறப்ப, அந்த வாலிமா இருக்கிறப்ப மேக் யூஸ் ஆஃப் இட். டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். அண்ட்
ஐ ஜஸ்ட் லவ் மை ஃபேன்ஸ். இன்ஃபேக்ட் நான் கொடுத்த ஃப்ளாப்ஸ் வேறு யாராவது கொடுத்துருந்தா நேரம் காணாமல் போயிருப்பாங்க. பட் இன்றைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றப்ப நீங்கள் எல்லோரும் வரீங்க, ஒரு நம்பிக்கையோடு வரீங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஃபேன்ஸ். அவங்க கொடுக்குற ஆதரவு, அவங்க காட்டுற பாசம், அது இட்ஸ் நாட் எனிதிங் எல்ஸ். எல்லா ஹீரோக்களுக்கும் நடந்த விஷயம் சார், ஹிட் அண்ட் ஃபெயிலியர்ஸ். எல்லாருக்கும் வந்து ஃபெயிலியர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் மீறி ஒரு கோல் இப்போ ஓப்பனிங், இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் ஓப்பனிங் சார். இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க ஐ ஹாவ் அ வெரி குட் ஓப்பனிங். அதுக்கு அவங்க தானே சார் காரணம். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் வந்து அந்த 2 weeks தேங்க்ஸ் டு த ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் படத்தில் கண்டென்ட் இருக்கணும். ப்ளஸ் எனக்கு அந்த லாபிங் எல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் பீப்புள் டு லாபி ஃபார் மீ. அண்ட் என்றைக்குமே வந்து நான் பொய் சொன்னதில்லை உங்ககிட்ட. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன், சுமாரான படங்கள் கொடுத்துருக்கேன், ஃப்ளாப் படமும் கொடுத்துருக்கேன். பட் நான் என்றைக்குமே வந்து படங்களை வந்து போஸ்டர் ஒட்டியோ 100வது நாள் போஸ்டர் ஒட்டியோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஈடுபட்டதில்லை. என்னோடய ஃபேன்ஸும் ஈடுபட்டதில்லை. நெஞ்ச நிமிர்ந்து I'm telling you, I mean, I'm not running away. ப்ளஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, ஐ டோன்ட் ஹேவ் ஐம் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர் இன் மை ஃபேமிலி. ஐம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர். ஐ ஹாவ் அ வெரி எஃபிஷியன்ட் ஸ்டாஃப். இங்கே ரசிகர் மன்றம் பார்த்துக்கிறது மிஸ்டர் தேவா இருக்கார். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுரேஷ் இருக்கார், வெரி எஃபிஷியன்ட். 2 பேர் தான். இன்னும் டேட்ஸாக இருக்கட்டும், கால் ஷீட்ஸாக இருக்கட்டும், மை பேமெண்ட்ஸ், மை டேக்ஸஸ் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். தட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். எனக்கு தேவையில்லாத விளம்பரங்களை வந்து நான் ஈடுபடுறதில்லை. ஐ டோன்ட் விஷ் டு. ஏன்னா டுடே பீப்புள் ஆர் வெரி கிளியர். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சார் எது உண்மை எது பொய்கள் வந்து மக்களுக்கு தெரியும்.